Taste the Daily. விடிய ஆட்சியின் நிர்வாக தோல்விக்கு சாட்சியாக தஞ்சாவூர் மாவட்டம் திருவிடைமருதூர் அருகே பொம்மை முதலமைச்சர் திறந்து வைத்த ஊராட்சி மன்ற அலுவலகம் 4 நாட்களிலேயே சேதமடைந்த அவலம் அரங்கேறியுள்ளது. சூரியனார் கோவில் ஊராட்சியில் 30 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்ட ஊராட்சி மன்ற அலுவலக கட்டடத்தை தஞ்சைக்கு வந்த ஸ்டாலின் திறந்து வைத்தார். இந்நிலையில் திறந்து வைக்கப்பட்டு 4 நாட்களே ஆன நிலையில் கட்டிடத்தின் மேல் பூச்சு பெயர்ந்து விழுந்துள்ளது. விளம்பரத்திற்காக மட்டுமே திமுக ஆட்சி நடத்துகிறது என்பதற்கு இந்த தரமற்ற கட்டிடமே சாட்சி என கிராம மக்கள் விமர்சித்துள்ளனர். 16/6/2025 தமிழக முதலமைச்சர் அவர்களால் தஞ்சாவூரில் நடந்த காணொலி காட்சி மூலியமாக திறக்கப்பட்டது. அந்த திறக்கப்படுவதற்கு 2 நாளைக்கு முன்னாடி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு அந்த கட்டடம் ஒரு முறை இடிஞ்சு விழுந்துருச்சு. இப்போ மீண்டும் இன்னைக்கு இடிஞ்சு விழுந்துருச்சு. இடிஞ்சு விழுந்துகிட்டே இருக்கு, ஒரு நாள் இடிஞ்சு விழுந்துகிட்டே இருக்கு. ரிப்பேர் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. இந்த கட்டடம் தரமா இருக்கா இல்லையான்னு எங்களுக்கு பெரிய சந்தேகமா இருக்கு. இந்த கட்டடத்தை மாவட்ட ஆட்சியர் நேரடியாக பார்வையிட்டு, மாவட்ட பொறியாளர் நேரடியாக பார்வையிட்டு, இது தரமான கட்டிடமாக இருந்தால் மட்டும் மக்களுடைய பயன்பாட்டுக்கு அனுமதிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி புதுக்கோட்டை மாவட்டம் கோட்டைப்பட்டினம் மீனவர்களின் படகு மற்றும் மீனவர்களை அடித்து இலங்கை கடற்படையினர் அராஜகத்தில் ஈடுபட்டனர். கோட்டைப்பட்டினம் துறைமுகத்தில் இருந்து மீனவர்கள் 4 பேர் பக்கிரிசாமி என்பவருக்கு சொந்தமான விசைப்படகில் நெடுந்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்தனர். அப்போது அங்கு வந்த இலங்கை கடற்படையினர் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி விசைப்படகு மற்றும் மீனவர்களை தாக்கி அராஜகத்தில் ஈடுபட்டுள்ளனர். இந்நிலையில் உள்காயத்துடன் கரை திரும்பிய மீனவர்கள் இலங்கை கடற்படையால் தாங்கள் அடையும் இன்னல்கள் குறித்து மத்திய மாநில அரசுகள் எந்த நடவடிக்கை எடுக்காத அவலநிலை உள்ளதாக வருத்தம் தெரிவித்தனர்.